விளிம்பு நிலை மக்கள், அடித்தர மக்கள், பணியில் இருக்கும் மக்கள், அதே மாதிரி பழங்குடியினர், அதே மாதிரி நம்மளோட ஃபீல்டில் களப்பணியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் சாதாரண மக்கள் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னாக்க முன்கூட்டியே தன்னோட உடலை பரிசோதிப்பதில் இல்லை. இப்போ நம்மளோட அரசு மருத்துவமனைகளில் 7 லட்சம் உள்நோயாளிகள் நாளொன்றுக்கு வராங்க. 70,000க்கு மேலே படுக்கைகளில் புறநோயாளிகள் 7 லட்சம் பேர், உள்நோயாளிகள் 70,000 பேர், டெலிவரிக்கு ஒரு 2,000 வரைக்கும் வரும் நிலை இருந்த போதிலும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் ரோபஸ்ட் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு இருந்த போதிலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தக்கூடிய கட்டாயம் எதுன்னா, பர்டிகுலர்லி அந்த இன்டீரியர் ஏரியாஸ் இதில் மக்கள் முன்கூட்டியே தன்னை பரிசோதிப்பதில்லை. அதற்கு தான் தொழில்நுட்ப ரீதியில் ரொம்ப பல திட்டங்கள் இதுக்கு முன்னாடியும் நம்ம அறிமுகப்படுத்தி செயல்படுத்திட்டு இருக்கோம். மத்திய மாநில அரசு திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பாக 40 வயசுக்கு மேற்பட்டோர்னு சொன்னால் கூட அனைவரும் வரலாம். நாளை முதல் நம்ம மாவட்டந்தோறும் ப்ரிஃபரபிளி அரசு விடுமுறை இல்லாத நாட்களில் சனிக்கிழமை கேம்ப் நடக்கும். இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கேம்ப், ஒரு சிறப்பு முகாம்கள். இதில் கம்ப்ளீட்டாக நம்ம பரவலாக்கப்பட்ட கீழே நடக்கக்கூடிய கேம்ப். இந்த கேம்புக்கும் மற்ற கேம்புக்கும் வித்தியாசம் என்னன்னாக்க, நம்மளோட டயக்னோஸ்டிக் இதில் 40 வயசுக்கு மேற்பட்டோர் மட்டும் இல்லாமல் இரத்த நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய ரிலேட்டட் கண்டிஷன், அப்புறம் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரி சந்தேகம் இருக்கக்கூடியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பிள்ளைகள், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியினர், அதுக்கப்புறம் மற்றும் எக்கனாமிக்கலி பொருளாதார பின்னகர் எல்லாருமே, அனைவருமே இந்த முகாம்களை அந்த பகுதிகளில் அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக இருக்கட்டும். நாளை தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில் இதை துவங்க இருக்கிறார்கள். இந்த கேம்ப்